அதிபராக பதவியேற்பதற்குள் அனைத்து பிணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அனைவரும் நரகத்திற்கு செல்ல நேரிடும் என டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டொனால்டு ட்ரம்பின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஒசாமா ஹம்தான், முதலில் நாகரிகமாகவும் ஒழுக்கமாகவும் ராஜதந்திர ரீதியிலும் பேசுவதற்கு ட்ரம்ப் கற்றுக்கொள்ள வேண்டும் என பதிலடி கொடுத்துள்ளார். பாலஸ்தீன், ஜோர்தான், சிரியா, லெபனான் நாடுகளின் எல்லைகளை ஆக்கிரமித்து இஸ்ரேல் வெளியிட்டுள்ள புதிய வரைபடத்திற்கு கத்தார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரபல பாலஸ்தீன குழந்தைகள் நல மருத்துவர் தபாத் சாலிம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளால் கொல்லப்பட்டதற்கு சர்வதேச மருத்துவர்கள் அமைப்பான IPPF கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்ந்து அவர் வீர மரணத்தை தழுவியுள்ளதாக அந்த அமைப்பு புகழாரம் சூட்டியுள்ளது. காசா சிட்டியின் ஷேக் ரத்வான் பகுதியில் புதன்கிழமை அதிகாலை இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் 2 குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் பிறந்து 15 நாட்களேயான குழந்தையும் கொல்லப்பட்டுள்ளது. புதன்கிழமை காலை அல் மாவாசி முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய மற்றொரு தாக்குதலில் 5 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலின் இனப்படுகொலையில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 45,885ஆகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,09,196ஆகவும் அதிகரித்துள்ளது. திங்கட்கிழமை 3 இஸ்ரேலியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் மேற்கு கரையில் 4 பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அமைச்சர் கன்ஸ் கூறியுள்ளார். இஸ்ரேலின் கல்வி ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கன் ஹிஸ்டாரிக்கல் அசோசியேஷன் அமைப்பு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. காசாவின் 80% பள்ளிக்கூடங்கள் அழிக்கப்பட்டு 6,25,000 மாணவர்களின் கல்வி சீர்குலைக்கப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. காசாவில் இதுவரை 12 பல்கலைக்கழகங்களை இஸ்ரேல் அழித்துள்ளது. 195 வரலாற்று நினைவு சின்னங்கள், 227 பள்ளிவாசல்கள், 3 தேவாலயங்கள், அல் அக்ஸா பல்கலைக்கழக நூலகம், காசா வரலாற்று கூடம், நூலகங்கள், கலாச்சார மையங்கள், அருங்காட்சியகங்கள், புத்தக விற்பனையகங்கள் என பல சிறப்பு வாய்ந்த தலங்கள் அளிக்கப்பட்டுள்ளன.